மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்துமாறு சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் 7 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள உள்ளூர் வாகனங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணமின்றி செல்லலாம் என விடியா திமுக அமைச்சர் மூர்த்தி வாக்குறுதி அளித்தார். இந்நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டி சுங்கச்சாவடியை கடந்தபோது ஊழியர்கள் கட்டணம் செலுத்துமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆதார் அட்டையை காட்டிவிட்டு செல்லலாம் என அமைச்சர் கூறியதை சொன்னால் எங்களுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை என சுங்கச்சாவடி ஊழியர்கள் கூறுகின்றனர். இதனால் வாகன ஓட்டிக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொய் வாக்குறுதிகளை போகிற போக்கில் அள்ளி தெளித்துவிட்டு செல்லும் விடியா திமுக அமைச்சரின் செயலால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.வி. உதயகுமார் உட்பட பலர் கைதானது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சிலை அமைத்து வழிபாடு செய்ய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் குழு உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கினார். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதிகளில் உள்ள 30 வார்டு பகுதிகளிலும் விநாயகர் சிலை அமைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்ய உள்ளனர். இதற்காக அதிமுக வார்டு கவுன்சிலர் முத்துரமணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொண்டு விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடு செய்யும் பக்தர்களை 30 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் 5000 முதல் 10,000 வரை குழு உறுப்பினர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது வார்டு கவுன்சிலர் முத்துரமணன், யூனியன் சேர்மன் மௌதீஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, நகர்மன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பிரினியு கணேஷ், ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், அருள் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.